ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேங்கிள் டைப்ஸ் பார்க்க போகிறோம், என்ன சைஸ் பார்க்க போகிறோம், எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஃப்ரீ கிளாஸ் தான், ஸோ யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ புதுசாக நம்ம சேனல் யாராவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் லைக் பண்ணிவிட்டு பார்க்க சொல்ல மற்றவங்களுக்கு ஷேர் ஆகும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ வந்து நம்ம எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளாட் பேங்கிள், அதுக்கப்புறம் இந்த ரவுண்ட் பேங்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மோஸ்ட்லி நம்ம வந்து இதுதான் வந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து ரவுண்ட் பேங்கிள், இது வந்து ஃப்ளாட் பேங்கிள். ஸோ இதில் வந்து என்ன சைஸஸ் இருக்குது அப்படின்னா இது வந்து 1 கட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட சைஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஸ்கேலை வச்சு நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம், இல்லை இன்ச் டேப் வச்சு நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். இந்த வந்து 1 கட் பேங்கிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 சென்டிமீட்டரில் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி பேங்கிளோட ஸ்டார்டிங்லேருந்து எட்ஜ் வரையும் பார்த்தீங்க அப்படின்னா 2 சென்டிமீட்டர் இருக்கும். அப்படி இல்லைன்னா 2 சென்டிமீட்டருக்கு மேலேயே இருக்கலாம். ஸோ 1 கட் பேங்கிள் வந்து 2 சென்டிமீட்டர், அப்படி இல்லைன்னா ஆர் அபோவ். ஓகேவா? ஸோ அதை நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1.5 கட் அப்படின்னு இப்போ புதுசாக வந்திருக்கு. 1 கட் வந்து 2 இல்லைனா அபோவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து 1.5 கட் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வந்திருக்கு. பட் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதை பார்த்திங்க அப்படின்னா 1.5 சென்டிமீட்டர் இருக்கும், இல்லைனா அதோட அபோவாக இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா 2 கட் பேங்கிள். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா என்னன்னு தெரியல, நான் மெஷர் பண்ணுறது 0லேருந்து உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 1 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ இந்த 2 கட்டோட சைஸஸ் வந்து வித்து வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா 1 சென்டிமீட்டர். ஓகேவா? 0லேருந்து 1 சென்டிமீட்டர் வரையும் உங்களுக்கு இருக்குல்ல. ஸோ 0லேருந்து 1 சென்டிமீட்டர். 4 கோட்டோட சைஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 0.5 சென்டிமீட்டரில் இருக்கும். நீங்கள் ஸ்கேல் எடுத்து 0லேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 0.5 அந்த சைஸில் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் 4 கட். ஓகேவா? ஸோ நீங்கள் மெஷர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளீனாக தெரியும். உங்களுக்கு வீடியோவில் தெரியுதானு தெரியல, நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 0.5 சென்டிமீட்டர் கரெக்டாக வரும். ஸோ அதே பார்த்தீங்க அப்படின்னா 6 கட். ஓகேவா? 6 கட் பார்க்க சொல்ல மெஷர் பண்ணி பார்க்க சொல்ல 0.3 அப்படி வரும், இல்லை 0.3. ஓகே, உங்களுக்கு வீடியோவில் தெரியலன்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் மெஷர் பண்ண சொல்ல உங்களுக்கு கரெக்டாக வரும், 0.3 அப்படின்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 12 கட். இந்த 12 கட் வந்து 0.1லேருந்து 0. ரொம்ப மெலிஸாக இருக்கும். அது வந்து நடுவில் சப்ஸ்டியூட்டாக யூஸ் பண்ணுறதுக்காக அந்த பேங்கிள் யூஸ் பண்ணிப்போம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாட் பேங்கிள் வந்து 1 கட், 2 கட், 4 கட், 6 கட். ஓகேவா? ஸோ இந்த சைஸஸ் தான் இருக்குது. ஸோ எப்படி மெஷர் பண்ணணும் நான் சொல்லி கொடுத்துட்டேன், எத்தனை வித் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த சைஸ் தான் வந்து உங்களுக்கு இதை வச்சு தான் நீங்கள் ஃபர்தராக வந்து 1 கட் 2 கட் அப்படின்னு ஞாபகம் வச்சோம். 1 கட் பார்த்திங்க அப்படின்னா 2 சென்டிமீட்டர், 1.5 கட் பார்த்திங்கன்னா 1.5 சென்டிமீட்டர், இல்லை அதோட அபோவாக இருக்கலாம். 2 கட் பார்த்திங்க அப்படின்னா 1 சென்டிமீட்டர் இருக்கும். 4 கட் பார்த்திங்க அப்படின்னா 0.5 சென்டிமீட்டர். 6 கட் பார்த்திங்க அப்படின்னா 0.3 சென்டிமீட்டர். 12 கட் பார்த்திங்க அப்படின்னா 1.2 இல்லை 1.2, 1.1 இல்லை 0.1 இல்லைனா 0.2. அதாவது வித்தை வந்து நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாட் பேங்கிள். ஃப்ளாட் பேங்கிளுக்கும் சேம் அதே ப்ராசஸ் தான். இந்த மாதிரி 4 கட் இது. ஓகேவா? ஸோ 1 கட்டில் வந்து இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 0லேருந்து உங்களுக்கு வந்து ஸ்கேல் வச்சு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக 2 சென்டிமீட்டர் வரும், இல்லைன்னா 2 அபோவ் வரும். ஸோ ஒரு இது வந்து ஒரு பொறுத்து, ஒரு பேங்கிள் பொறுத்து. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 2 கட் கரெக்டாக 1 சென்டிமீட்டர். அப்புறம் 4 கட் பார்த்திங்க அப்படின்னா 0.5. ஓகேவா? ஸோ என்கிட்ட 6 கட் ரவுண்டு கிடையாது. ஸோ அதனால் உங்களுக்கு எல்லாமே க்ளீனாக மெஷர் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு கஸ்டமர் வந்து ஆன்லைனில் எடுக்கிறீங்க, அவங்களுக்கு வந்து எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா, அவங்க சைஸ் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 1 கட் பேங்கிள். இதில் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு மாதிரி தடியாக வித்து இருக்குல்ல, ஸோ அதுக்கு வந்து உள்ள இன்னரில் தான் எடுக்கணும். ஸோ உங்களுக்கு நான் பென் வச்சு காட்டியிருக்கேன் பாருங்கள். அவுட்டரில் எடுக்கக்கூடாது, இந்த மாதிரி அவுட்டரில் எடுக்கக்கூடாது, இந்த மாதிரி இன்னரில் எடுக்கணும். ஸோ இது உள்ளே இருக்குல்ல, இந்த மாதிரி சைஸஸில் உள்ளே இருக்குல்ல, ஸோ உள்ளே வச்சு இப்போ பார்த்திங்கன்னா இந்த இதில் இருந்து இந்த இடத்துலேருந்து இந்த எண்டை தான் நம்ம வந்து மெஷர் பண்ணணும். ஓகேவா? உள்ளே இருக்க சர்க்கிள், இன்னர் சர்க்கிள் தான் நம்ம வந்து மெஷர் பண்ணணும். ஸோ இங்கேருந்து இது உள்ளே, ஸோ வெளியில் இருக்கிறத வந்து நம்ம பண்ணக்கூடாது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னர் கார்னர் டு இன்னர். ஓகேவா? இல்லை இன்னர் டு இன்னர் டயாமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ வந்து அது எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்னா ஒன்று ஸ்கேலு அப்படி இல்லைன்னா இன்ச்சு டேப்பு. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன சைஸ் பேங்கிள் வேணுமோ அந்த சைஸ் பேங்கிள் எடுத்துகிட்டு உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி சர்க்கிள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சர்க்கிள் போட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா உள்ளே தான் நான் வரைஞ்சிருக்கேன். சர்க்கிள் பார்த்திங்க அப்படின்னா அந்த பேங்கிளோட உள்ளே தான் வரைஞ்சிருப்பேன். நான் வெளியில் வந்து வரையலை. ஸோ உள்ளே இருக்கிற இன்னர் வச்சு தான் வரைஞ்சிருக்கேன். வெளியில் வந்து வரையலை. வெளியில் வந்து வரையக்கூடாது, அது மெஷர் பண்ணக்கூடாது. ராங் பண்ணிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி வெளியில் வரைக்கூடாது, உள்ளே இருக்க சர்க்கிள் மட்டும் தான் நம்ம மெஷர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த சென்டரில் வச்சு நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ண போகிறோம். இந்த கார்னருக்கும் மார்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்கேலை வச்சு கிழிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்கேலில் நீங்கள் மெஷர் பண்ண சொல்ல உங்களுக்கு வந்து என்ன இது வருதோ அதை எழுதிக்கோங்க. 6.2 சென்டிமீட்டர் வருதா. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஸ்கேலில் வர சொல்ல இந்த மாதிரி சென்டிமீட்டரில் தான் வரும். ஸோ இதை வந்து நீங்கள் மீட்டராக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இல்லை இன்ச்சஸாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இன்ச்சு டேப் இருக்குல்ல. ஸோ இன்ச்சு டேப்பில் இருக்க சொல்ல உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து சைஸ் வந்து மோஸ்ட்லி வந்து இன்ச்சு டேப்பில் தான் எடுக்கணும். எதனால் அப்படின்னா இந்த இன்ச்சு டேப்பில் வர சைஸஸ் தான் வந்து கடையில் வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ இங்கேருந்து இந்த எட்ஜஸ் வரையும் நம்ம வந்து வச்சுக்கிறோம். ஓகேவா. ஸோ இந்த எண்டிலேருந்து அந்த எண்டுக்கு. ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2.2 இன்ச்சஸ் கிடைக்கிது. ஓகேவா. 2.2 இன்ச்சஸ், சென்டிமீட்டர் கிடையாது, இன்ச்சஸ். ஓகேவா. இது இன்ச்சஸ். ஸோ இது கடையில் எப்படி கேட்டு வாங்கினோம்னா 2/2. ஓகேவா. ஸோ வந்து அந்த கீழே வந்து ஸ்லாண்டிங்காக லைன் போட்டுருக்கலாம். அது வந்து பார் சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ உங்களுக்கு மறுபடியும் நான் மெஷர்மெண்ட் வந்து சொல்லி கொடுக்குறேன். ஏதாவது வந்து ஒரு சைஸஸ் வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு சைஸஸில் வந்து உங்கள் கிளைண்ட் கிட்ட வந்து சொல்லிவிடுங்க. ஏதாவது உங்களுக்கு கரெக்டாக இருக்க சைஸஸ் வந்து நீங்கள் எடுங்க. வெளியில் இருக்கிறது எடுக்கக்கூடாது, உள்ளே இருக்கிறது மாதிரி தான் ட்ரா பண்ணணும். இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே இருக்க இன்னர். ஓகேவா. ஸோ சென்டர் டு சென்டர், இந்த சென்டர்லேருந்து இந்த சென்டருக்கு இருக்க லைன் போட சொல்லுங்கள். டாட் வச்சு லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு நீங்கள் ஸ்கேல்லையும் மெஷர் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இன்ச்சஸ்லேயே மெஷர் பண்ணலாம். பட் மோஸ்ட்லி வந்து நம்ம இன்ச்சஸில் மெஷர் பண்ணதே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா 6.1 அப்படி வருதா. ஸோ நம்ம இன்ச் டேப்பில் வந்து இது நம்ம மெஷர் பண்ண போகிறோம். இன்ச் டேப்பில் வச்சு மெஷர் பண்ண சொல்ல இங்கே பாருங்கள், இங்கேருந்து இது வரைக்கும் வருது. ஓகேவா. ஸோ அகெயின் பார்த்திங்க அப்படின்னா 2 பார். ஸோ நம்ம இன்ச் டேப் வச்சு மெஷர் பண்ண சொல்ல 2.6 இன்ச்சஸ் வந்திருக்கு. ஸோ இது எப்படி எழுதணும்னா 2.6 இன்ச்சஸ்னு சொல்லலாம். அப்படின்னா 2/6. ஓகேவா. 2/6 அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கடையிலலாம் கொடுப்பாங்க. ஸோ சைஸஸ் தான் கடையில் கேட்பாங்க. ஸோ இதுதான் இப்படி தான் வந்து நம்ம சைஸஸ் வந்து மெஷர் பண்ணி எடுக்கணும் கிளைண்ட்டு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ பேங்கிள் ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அப்படியே ரொட்டேட் பண்ணிவிட்டு எடுப்பாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு கரெக்டாக ப்ராப்பராக வராது. ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக் நீங்கள் பண்ணக்கூடாது. ப்ராப்பராக வேணும்னா இந்த மாதிரி சர்க்கிள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மெஷர் பண்ணணும். ஸோ உள்ளே வச்சுக்கிட்டு கூட நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். அவுட்டர் லேயர் வந்து பண்ணக்கூடாது, உள்ளே இருக்க இன்னர் லேயர் தான் பண்ணணும். ஸோ இன்னர் டயாமீட்டர் டு இன்னர் டயாமீட்டர். ஸோ உங்களுக்கு அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். ஓகேவா. ஸோ அவுட்டர் வந்து நம்ம பண்ணக்கூடாது, தப்பு. ஓகேவா. இன்னரில் தான் வந்து நம்ம கரெக்டாக மெஷர் பண்ணணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து அவுட்டரில் பண்ணிட்டீங்க அப்படின்னா சைஸ் வந்து பெருசாகிடும். ஸோ வந்து முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா இன்னர் டு இன்னர் தான். ஓகேவா. ஸோ உள்ளே இருக்கிறத தான் நம்ம எடுக்கணும். ஸோ இதில் வந்து நம்ம சைஸஸ் வந்து பார்க்கலாம். ஓகேவா. இப்போ ஸ்டாண்டர்டாக சைஸுக்கு என்ன பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஸ்டாண்டர்ட் சைஸ் கிட்டுக்கெலாம் வந்து நம்ம ஸ்டாண்டர்டாக தான் யூஸ் பண்ணுவோம். இது பார்த்திங்க அப்படின்னா 1.6. ஓகேவா. 1.6 வந்து சென்டிமீட்டர். ஓகேவா. அது 1.6 சென்டிமீட்டர். அது வந்து நம்ம இது வந்து 1.6 இன்ச்சஸ். ஓகேவா. இது வந்து இன்ச்சஸில் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம கடையில் எப்படி கேட்டு வாங்கணும் அப்படின்னா 1/6 அப்படின்னு கேட்கலாம். ஸோ 1.6னால் எங்கே இருக்குது, ஏதோ இங்கே இருக்குது 1.6. ஸோ இது வந்து இன்ச்சஸ் கணக்கு. அந்த சைடில் இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து சென்டிமீட்டர் கணக்கு. ஓகேவா. ஸோ இது வந்து பார். ஓகேவா. இந்த மாதிரி லைன் போட்டிருந்துச்சு அப்படின்னா பார். ஓகேவா. ஸோ 1/6 அப்படின்னு கேட்கணும் கடையில் போயிட்டு. ஸோ 1.8 வந்துச்சு அப்படின்னா 1/8 அந்த மாதிரி நம்ம மெஷர் பண்ணி கேட்கணும். இப்போ பாருங்கள் கடையிலலாம் வைக்கிறாங்கல்ல. ஸோ எப்படி சைஸ் வரும் அப்படின்னா இந்த மாதிரி பாரில் தான் வரும். இப்போ நம்ம ஆல்ரெடி மெஷர் பண்ணோம்ல 2.6 அப்படி வந்துச்சு அப்படின்னா 2/6 அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்போ 2/6 சைஸ். ஸோ இப்போ கடையிலலாம் அப்படி தான் விற்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பாரில் தான் சொல்லணும். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2.6 நம்ம சொல்லியிருக்கோம்ல. ஸோ அது வந்து கடையில் எப்படி கேட்கணும் அப்படின்னா
2/6 அப்படின்னு கேட்கணும். அப்படி கேட்டு வாங்கினா தான் இந்த மாதிரி பாக்ஸ் தருவாங்க, கரெக்டான சைஸ். ஓகேவா? ஸோ நம்ம வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி நம்ம வந்து சைஸஸ்லாம் வந்து வாங்கணும். ஸோ கடையில் வந்து இப்படி தான் மென்ஷன் பண்ணி வாங்கணும். நீங்கள் போயிட்டு வந்து சென்டிமீட்டரில் சொன்னீங்க அப்படின்னா அவங்க கன்ஃபியூஸ் ஆகும். அவங்க வந்து இந்த பாரில் இல்லைனா வந்து 2.6 இன்ச்சஸ் கொடுங்க அப்படின்னா அவங்க கரெக்டாக கொடுத்துருவாங்க. 2/8 இருக்குது, அந்த மாதிரி 1/6. ஸோ நம்மளுக்கு என்ன வருதோ அந்த மாதிரி வந்து நம்ம மெஷர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கான சைஸஸ் வந்து இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். 1.6னா 1/6. அதுக்கப்புறம் அதோட சைஸ் உள்ள என்ன டயமீட்டர் இருக்கும் அப்படின்னா 2 சென்டிமீட்டர் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 3.2. இப்போ 1.8னா 1/8 வரும். ஸோ இந்த 1/8 வந்து உள்ளே இருக்க டயாமீட்டர். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து என்ன ஸ்கேலில் நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா 3.6 சென்டிமீட்டர் வரும். ஓகேவா? இது எல்லாமே சென்டிமீட்டர். நம்ம ஸ்கேலில் வந்து நம்ம மெஷர் பண்ணுறது எல்லாமே இது எல்லாமே இன்ச்சில் வந்து நம்ம மெஷர் பண்ணுறது, இன்ச் டேப் வச்சு மெஷர் பண்ணுறது. ஓகேவா? அது புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எழுதி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். 1.12 இன்ச்சஸ் அப்படின்னா 1/12. ஸோ அது சென்டிமீட்டரில் எப்படி வரணும் அப்படின்னா 4.4 அப்படின்னு வரும் சென்டிமீட்டர். ஓகேவா? அப்புறம் 1.14 அப்படின்னா 1/14 வரும். அதோட சைஸ் வந்து எப்படி சென்டிமீட்டர்னா 4.8 வரும். ஸோ 2.0 அல்ல 2 அப்படின்னா 4.925 சென்டிமீட்டர் வரும். 2.2 வந்து 2/2 அப்படின்னு வரும். இதுக்கு சென்டிமீட்டர்லேருந்து 5.2 to 5.4 அந்த சைஸ் வந்து உங்களுக்கு வரும். இது வந்து ஸ்கேலில் மெஷர் பண்ணுறது. ஓகேவா? நான் ஸ்கேலில் மெஷர் பண்ண சொல்லி இது வந்து இன்ச்சஸில் மெஷர் பண்ணுறது, குழப்பிக்காதீங்க. இன்ச்சஸில் அப்படின்னா இந்த டேப்பில் வந்து மெஷர் பண்ண இன்ச் டேப்பில், ஸ்கேல் வந்து சென்டிமீட்டரில் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் சைஸ் பேங்கிள் பெரியவங்களுக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம். 2.4 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா 2/4 அப்படின்னு நம்ம மெஷர் பண்ணணும். ஓகேவா? கடையில் போய் 2/4 அப்படி கொடுங்கன்னு. ஸோ இதோட டயமீட்டர் என்ன வரும்னா 5.7 to 5.9 சென்டிமீட்டர் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 2.6 அது வந்து கடையில் எப்படி இருக்குன்னா 2/6. ஸோ இதோட சென்டிமீட்டர் வந்து எவ்வளோ வரும்னா 6 to 6.3 அதுக்குள்ளே இருக்க இதுக்கு வந்துச்சு அப்படின்னா இது வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 2.8 2/8. ஓகேவா? 6.4லேருந்து 6.65 வந்துச்சு அப்படின்னா சென்டிமீட்டர் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த சைஸ் வரும். 2.10 2/10. ஓகேவா? ஸோ அதோட சென்டிமீட்டர் சைஸ் வந்து 6.6லேருந்து 6.7 வரைக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 2.12 2/12. இது பார்த்திங்க அப்படின்னா 6.8லேருந்து 7 வரைக்கும் வரும். மோஸ்ட்லி இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் சைஸ். ஸோ இது எல்லாருக்குமே வந்து நம்ம பார்த்தோம். ஓகேவா? 2.8 2.6லாம் வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதை தவிர்த்து ப்ளஸ் சைஸ் போனோம் அப்படின்னா இந்த 2.12 அந்த மாதிரி நம்ம யூஸ்